வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் தென்கிழக்கே வங்காள விரிகுடாவின் ஆழமான நீலக்கடலுக்குள் நம் நாட்டின் ஒரு அதிசய உலகம் மறைந்து கிடக்கிறது. இது வெறும் சுற்றுலா தலம் அல்ல. இது சுதந்திர போராட்ட வீரர்களின் கண்ணீரை சுமந்த மண். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கையை அப்படியே பாதுகாத்து நிற்கும் தீவுகளின் கூட்டம். இது உலகின் மிக அழகான கடற்கரைகள், வண்ணமயமான பவளப்பாறைகள், அடர்ந்த மழைக்காடுகள் மற்றும் மர்மங்களால் நிரம்பிய ஒரு உலகம். அந்த இடத்தின் பெயர் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இன்று நாம் இந்த தீவுகளின் வரலாறு, இயற்கை, விலங்குகள், பழங்குடியினர், சுதந்திர போராட்ட நினைவுகள், மறைக்கப்பட்ட உண்மைகள் என அனைத்தையும் ஒரு சினிமா அனுபவம் போல பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். இந்தியாவின் நடுவில் இல்லை, கடலின் நடுவில். நாம் இந்தியாவின் வரைபடத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து சுமார் 1200 கிலோமீட்டர் தூரத்தில் வங்காள விரிகுடாவின் நடுவில் நூற்றுக்கணக்கான தீவுகள் வரிசையாக இருப்பதை காணலாம். அவைதான் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். மொத்தம் 572 தீவுகள் கொண்ட இந்த தீவு கூட்டத்தில் மிகச்சில தீவுகளில்தான் மக்கள் வசிக்கிறார்கள். மீதமுள்ளவை அடர்ந்த காடுகளாலும் விலங்குகளாலும் பவளப்பாறைகளாலும் சூழப்பட்டுள்ளன. இங்கு கடலின் நிறம் ஏன் இவ்வளவு நீளமாக இருக்கிறது தெரியுமா? கடல் நீர் மிகவும் தெளிவாக இருப்பதால் சூரிய ஒளி நீரில் பிரதிபலித்து மரகத நிறத்தில் ஜொலிக்கிறது. அதனால்தான் உலகம் முழுவதிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள். இந்த தீவுகள் எப்படி உருவானது? பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் அடியில் இருக்கும் டெக்டானிக் தட்டுகள் ஒன்றோடொன்று மோதின. அந்த மோதலின் விளைவாக கடலுக்கடியில் இருந்த மலைத்தொடர்கள் மேலே உயர்ந்தன. அதுவே இன்று நாம் பார்க்கும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். இன்றும் இந்த பகுதி நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியாகவே கருதப்படுகிறது. 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி இந்த தீவுகளையும் கடுமையாக பாதித்தது. ஆனால் இயற்கை மீண்டும் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டது. சொர்க்கத்தை போன்ற ராதாநகர் கடற்கரை. அந்தமானுக்கு வரும் அனைவரும் முதலில் பார்க்க விரும்பும் இடம் ராதாநகர் கடற்கரை. வெள்ளை மணல், பச்சை நீல கடல், மெதுவாக கரையை தொடும் அலைகள், சூரிய அஸ்தமனத்தின் பொற்கதிர்கள், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு ஓவியத்தை போல காட்சியளிக்கின்றன. ஒருமுறை இந்த கடற்கரை ஆசியாவின் மிக அழகான கடற்கரைகளில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அங்கே நின்றால் நேரமே நின்றுவிட்டது போல ஒரு அமைதி மனதை நிரப்பும். செல்லுலார் சிறை. சுதந்திரத்தின் வலியை சுமந்த சுவர்கள். அந்தமானை பற்றி பேசும்போது முதலில் அனைவருக்கும் நினைவிற்கு வருவது செல்லுலார் சிலை அல்லது காலா பாணி. இன்று அமைதியாக நிற்கும் இந்த கட்டிடம் ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் கண்ணீரையும் வேதனையையும் சுமந்தது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியாவில் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களை மக்கள் பார்வையில் இருந்து முற்றிலும் பிரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். அதற்காக இந்திய நிலப்பரப்பிலிருந்து 1000 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தில் உள்ள இந்த தீவை தேர்ந்தெடுத்தனர். இங்கு கொண்டு வரப்பட்ட கைதிகள் பல ஆண்டுகள் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டனர். ஒவ்வொரு அறையும் ஒரே ஒரு கைதிக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டது. ஒருவரின் குரல் மற்றவருக்கு கேட்காதபடி அமைக்கப்பட்ட இந்த அறைகள் உடலை மட்டுமல்ல மனதையும் உடைக்கும் வகையில் இருந்தன. இந்த சுவர்களுக்குள் எத்தனை கனவுகள் சிதைந்தன, எத்தனை உயிர்கள் சுதந்திரத்திற்காக தியாகமானது. இன்று அந்த சிறைக்குள் நடந்து செல்லும் போது கூட அந்த வரலாற்றின் பாரம் மனதை கணக்கு செய்கிறது. நேதாஜி ஏற்றிய தேசிய கொடி. 1943ஆம் ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்தமானுக்கு வந்து இந்திய தேசிய கொடியை ஏற்றினார். அந்த நிகழ்வு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணமாக நினைவு கூறப்படுகிறது. இன்று அந்த இடத்தை பார்க்கும்போது சுதந்திரத்தின் மதிப்பு இன்னும் ஆழமாக உணரப்படுகிறது. ராஸ் தீவு இயற்கை மீட்டெடுத்த நகரம். ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் அதிகாரிகளின் ஆடம்பர நகரமாக இருந்த ராஸ் தீவு இன்று இயற்கையின் ஆட்சிக்குள் திரும்பியுள்ளது. பழைய தேவாலயங்கள், அரசு அலுவலகங்கள், வீடுகள் இவற்றின் சுவர்களை இன்று மரங்களின் வேர்கள் முழுவதுமாக மூடி நிற்கின்றன. மனிதர்கள் கட்டிய நகரத்தை இயற்கை மெதுவாக மீண்டும் தன்னுடையதாக மாற்றிக்கொண்டிருப்பதை இங்கு கண்களால் பார்க்க முடியும். கடலுக்கடியில் இன்னொரு உலகம். அந்தமானின் மிகப்பெரிய பொக்கிஷம் அதன் கடலுக்கடியில் உள்ளது. வண்ணமயமான பவளப்பாறைகள்,
நூற்றுக்கணக்கான வகை மீன்கள், கடல் ஆமைகள், டால்பின்கள் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு உயிருள்ள ஓவியத்தை உருவாக்குகின்றன. ஸ்கூபா டைவிங் செய்யும் போது நாம் பூமியில் அல்ல வேறொரு உலகத்தில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். அதனால்தான் உலகம் முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் இந்த அனுபவத்திற்காக அந்தமானுக்கு வருகிறார்கள். பாரடாங் சுண்ணாம்பு குகைகள். அடர்ந்த மாங்குரோவ் காடுகளுக்குள் படகில் பயணம் செய்த பிறகே இந்த குகைகளை அடைய முடியும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக துளி துளியாக விழுந்த நீரால் உருவான சுண்ணாம்பு கற்களின் வடிவங்கள் இயற்கையின் பொறுமைக்கு ஒரு அற்புதமான சான்றாக இருக்கின்றன. ஒவ்வொரு கல்லும் 1000 ஆண்டுகளின் வரலாற்றை அமைதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழும் பழங்குடியின மக்கள். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று அங்கு வாழும் பழங்குடியின மக்கள்தான். இந்த தீவுகளில் வாழும் சில பழங்குடியின சமூகங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தங்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறையை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறார்கள். இந்திய அரசு அவர்களின் கலாச்சாரம், வாழ்க்கை முறை மற்றும் தனியுரிமையை பாதுகாக்க கடுமையான சட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. அதனால் சுற்றுலா பயணிகள் அவர்கள் வாழும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்குள் அனுமதியின்றி செல்ல முடியாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அவர்களை ஒரு சுற்றுலா காட்சி போல அல்ல, தனித்துவமான மனித சமூகங்களாக மதிப்பதே நமது பொறுப்பு. 2004 சுனாமி ஒரு மறக்க முடியாத பேரழிவு. 2004 டிசம்பர் 26 இந்திய பெருங்கடலின் அடியில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் வரலாற்றிலேயே மிக கொடிய சுனாமிகளில் ஒன்றை உருவாக்கியது. அந்த அலைகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளையும் கடுமையாக தாக்கின. பல பகுதிகள் சேதமடைந்தன. மக்களின் வாழ்க்கை ஒரு கணத்தில் மாறியது. ஆனால் இயற்கையுடன் வாழ கற்றுக்கொண்ட இந்த தீவுகள் மீண்டும் மெதுவாக உயிர் பெற்றன. இன்று அந்தமான் மீண்டும் உலகின் அழகான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இந்த தீவுகளில் மறைந்திருக்கும் இயற்கை அதிசயங்கள். அந்தமானின் காடுகளில் அரிய வகை பறவைகள் வாழ்கின்றன. கடலில் கடல் ஆமைகள் முட்டையிட வருகின்றன. வண்ணமயமான பவளப்பாறைகள் ஆயிரக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்களுக்கு வீடாக உள்ளன. இரவுகளில் சில கடற்கரைகளில் கடல் நீர் நீல ஒளியுடன் மின்னும் இயற்கை நிகழ்வுகளும் சில காலங்களில் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் இந்த தீவுகளை உலகின் மிகச்சிறந்த இயற்கை பொக்கிஷங்களில் ஒன்றாக மாற்றுகின்றன. அந்தமான் செல்ல நினைப்பவர்களுக்கு அக்டோபர் முதல் மே மாதம் வரை பயணம் செய்ய ஏற்ற காலமாக கருதப்படுகிறது. கடலையும் காடுகளையும் உயிரினங்களையும் பாதுகாப்பது ஒவ்வொரு பயணியின் கடமையாகும். பிளாஸ்டிக் குப்பைகளை வீசாமல் இயற்கையை மதித்து உள்ளூர் விதிமுறைகளை பின்பற்றி பயணம் செய்வது மிகவும் முக்கியம். அந்தமான் நிக்கோபார் இது வெறும் சுற்றுலா தலம் அல்ல, இது இந்தியாவின் சுதந்திர வரலாற்றை நினைவூட்டும் மண். இது இயற்கை தனது அழகை முழுமையாக வெளிப்படுத்திய ஒரு சொர்க்கம். இது 1000 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட கலாச்சாரங்களின் இல்லம். இந்த தீவுகளின் ஒவ்வொரு அலைக்கும் ஒரு கதை இருக்கிறது. ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு காற்றிலும் சுதந்திரத்தின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. நாம் அந்தமானை ஒரு சுற்றுலா இடமாக மட்டுமல்ல, பாதுகாக்க வேண்டிய இந்தியாவின் அரிய இயற்கை மற்றும் வரலாற்று செல்வமாகவும் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் மறைக்கப்பட்ட கதைகளை தமிழில் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இந்தியாவின் இன்னொரு அற்புதமான பகுதியுடன் சந்திப்போம். நன்றி.